ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் 453 சவரன் எடையுள்ள தங்க அங்கி ஊர்வலம் ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலிலிருந்து புறப்பட்டது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. மறுநாள் முதல் ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்ட வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மண்டல பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கும் தங்க அங்கி ஊர்வலம் கேரளாவின் பத்தனம்திட்டாவில் உள்ள ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து புறப்பட்டது. ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட தங்க அங்கிக்கு பக்தர்கள் வழி நெடுகிலும் வரவேற்பு அளித்தனர். சபரிமலை ஐயப்பனுக்கு திருவிதாங்கூர் மகாராஜா வழங்கிய 453 சவரன் தங்க அங்கி ஊர்வலம் வருகிற 26ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சன்னிதானம் வந்து சேரும். இதைத் தொடர்ந்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவித்து தீபாராதனை நடைபெறும். 27ஆம் தேதி காலை 10:10 முதல் 11:30 மணிக்கு இடையே மண்டல பூஜை வழிபாடு நடைபெறும். அன்றைய தினம் தங்க அங்கி அலங்காரத்தில் ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோயில் நடை அடைக்கப்படும். அத்துடன் மண்டல சீசன் நிறைவடைகிறது. பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் கோயில் நடை திறக்கப்படும். முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும். ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.